ஒரு திருடன் இருந்தான். அவன் வாழ்நாள்லாம் திருடிக்கிட்டு இருந்தான். அப்ப ஒரு நாள் அவங்க அம்மா கூப்பிடுறா. அவங்க அம்மா மரண படுக்கையில இருக்கிறா. கூப்பிட்டு, மகனே எனக்கு ஒரு கடைசி ஆசை நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்கிறான். இவன் ரொம்ப வருத்தத்தோட, சொல்லுமா நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறான். மகனே முதல்ல நான் உன்னை வாழ்த்துறேன், நீ பெரிய பெரிய திருட்டெல்லாம் திருடு. உனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னடா அம்மா இப்படி வாழ்த்துறா. ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செஞ்சு கொடுக்கணும். என்னன்னா, வாழ்நாள்ல நீ பொய் மட்டும் சொல்லக்கூடாது. இவனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஒரு திருடன் பொய் சொல்லாம இருக்க முடியுமா? ஆனா அம்மா அவனுடைய கடைசி ஆசை. என்ன பண்ண? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறான். சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான். அம்மா இறந்து போயிட்டா, காரியங்கள்லாம் முடிஞ்சது. அப்ப இவன் வழக்கம் போல திருட ஆரம்பிக்கணும்ல. அப்ப ஒரு நாள் இரவு இவன் திருட போறான். ஒரு அரண்மனைக்கு வெளியே நிக்கிறான். எப்படி எப்படிலாம் திருடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு குதிரையில ஒருத்தர் வராரு. குதிரையில வந்த போது இந்த திருடனை பார்த்து கேட்கிறாரு, எங்க போற, என்ன செய்ய போற, யார் நீ அப்படின்னு கேட்கிறாரு. இவன் தான் பொய் சொல்ல மாட்டானே, நான் திருட போறேன், இந்த அரண்மனையில போய் திருட போறேன் அப்படிங்கிறான். ஓ அப்படியா, நானும் திருடத்தான் வந்து இருக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் திருடுவோமா அப்படின்னு கேட்டான். சரி ஓகே இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து திருட போறாங்க. அப்ப அந்த குதிரையில வந்தவன் என்ன சொல்றான், நான் வெளியே நின்று பாதுகாத்துக்கிறேன், யாராவது வாராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன், நீ உள்ள போய் திருடு, திருடுறதா ஆளுக்கு பாதி பங்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். இவனுக்கு இது சரின்னு பட்டது. சரி ஓகே நீ வெளியே இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே நிக்கிறான். அந்த குதிரையில வந்தவன் திருடன் உள்ள போறான். உள்ள போய் பெட்டியை திறக்கிறான். அந்த கசானா இருக்கக்கூடிய அந்த பெட்டியை திறக்கிறான். பெட்டியை திறந்தா 3 வைரக்கல் இருக்குது. இந்த திருடன் யோசிக்கிறான், இருக்குது 2 பேரு, வைரக்கல்ல சாமானியமா உடைக்க முடியாது. அப்ப ஆளுக்கு ஒரு வைரக்கல்ல எடுத்துக்கிடுவோம், ஒரு வைரக்கல்ல உள்ள வச்சுக்கிடுவோம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரக்கல்ல உள்ள வச்சுட்டு 2 வைரக்கல்ல வெளியே எடுத்துட்டு வந்து ஆளுக்கு ஒன்னொன்னு வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. மறுநாள் இது அரசருக்கு தெரியுது. இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அமைச்சரை விட்டு கசானால எவ்வளவு திருடப்பட்டதுன்னு கணக்கெடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. இந்த அமைச்சர் போறாரு. போய் பெட்டியை திறக்கிறாரு. பெட்டியை திறந்தா ஒரு வைரக்கல் உள்ள இருக்குது. இந்த அமைச்சருக்கு ஆசை வந்துருச்சு. என்னன்னா, திருடுறது திருடப்பட்டது, எப்படியோ திருடிட்டாங்க, இந்த ஒரு வைரக்கல் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம், அரசருக்கு தான் தெரிய போறது இல்லையே, ஒரு வைரக்கல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த திருட்டு பழைய அந்த திருட மேலேயே போட்டுடலாம், திருடது எல்லாமே திருடப்பட்டது நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வைரக்கல் அமைச்சர் எடுத்து வச்சுக்கிட்டு அரசர்கிட்ட போய், அரசரே 3 வைரக்கலும் திருடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு அரசர். ஒவ்வொரு ஆள்கிட்டயா இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அப்ப இந்த ஊர்ல இந்த திருடனும் இருக்கிறான், அவனும் வாரான். அவனு வந்தோடனே அவன்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. என்ன நீ திருநையா அப்படின்னு சொல்லி இந்த திருடன்ட்ட கேட்கறாங்க. ஆமா சாமி நான் தான் திருடினேன். ஏன்னா இவன் தான் பொய் சொல்ல மாட்டானே, நான் தான் திருடினேன். எவ்வளவு திருடினேன் அப்படின்னு கேட்கிறாரு அரசர். 2 வைரக்கல் எடுத்தேன். இந்த அமைச்சர் இருந்துகிட்டு உடனே, இல்ல பொய் சொல்றான், இவன் 3 வைரக்கல்லும் எடுத்திருக்கிறான், இவன் பொய் சொல்றான் அப்படிங்கிறான். இல்ல அரசே நான் 2 வைரக்கல் தான் எடுத்தேன் அப்படின்னு இந்த திருடன் சொல்றான். அமைச்சர் வந்து 3 வைரக்கல் எடுக்கிற. இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு அந்த அரசர் சொன்னாரு, அவன் 2 வைரக்கல் தான் எடுத்தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு திகைப்பா இருந்தது. எப்படி இப்படி சொல்றாரு? நேத்து குதிரையில நான் தான் மாறு வேஷத்தோட வந்தேன், நானும் இவனும் தான் சேர்ந்து போய் திருட போனோம். இவன்ட்ட நான் கேட்டேன், என்னன்னா எங்க போறேன்னு கேட்டேன். திருட போறேன்னு சொன்னான். ஒரு திருட போறேன்னு சொல்ல முடியுமா? அப்பவே எனக்கு இவன் வித்தியாசமா இருக்கிறான்னு தோணுச்சு. இவன் என்னதான் செய்யறான்னு பாப்போம்னு சொல்லிட்டு தான் நான் இவன் கூட போனேன். அப்ப இவன் 2 வைரக்கல் தான் எடுத்துட்டு வந்தான், ஆளுக்கு ஒரு வைரக்கல் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அரசர் தான் வச்சிருந்த வைரக்கல்லை எடுத்து காமிக்கிறாரு. இவன் வச்சிருக்க வைரக்கல் எடுத்து காமிக்கிறான். அமைச்சர் மாட்டிக்கிட்டாரு. அமைச்சரும் வந்து, ஆமா நான் தான் எடுத்தேன், தெரியாம எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அமைச்சர் மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த அரசர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த அமைச்சரை பதவியிலிருந்து விலக்கிட்டு இந்த திருடனை அமைச்சர் பதவியில போட்டார். நண்பர்களே, அந்த திருடன் ஒரே ஒரு அறத்தை தான் கடைபிடிச்சான். என்ன? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரே ஒரு அறத்தை கடைபிடிச்சவன் திருடன்ல இருந்து அமைச்சர் பதவி வர போயிட்டான். வாழ்க்கையில நாமளும் ஒரே ஒரு அறத்தை கடைபிடிச்சா போதும், அந்த அறம் பல அறங்களை கூட்டிட்டு வந்து நம்மள வாழ்க்கையை வெற்றி அடைய செய்யும். ஒரு உதாரணம் சொல்லவா? நாம எஸ்கலேட்டர்ல போறோம், என்ன செய்யறோம்? 10 படி ஏறுறோமா? கிடையாது. ஒரே ஒரு படியில தான் ஏறி நிக்கிறோம். அதுவே தானா மேல வர கொண்டு போயிருது. நண்பர்களே, வாழ்வும் அப்படித்தான். வாழ்க்கையில ஒரே ஒரு அறத்தை கடைபிடித்தோம்னா அந்த அறம் சார்ந்து வரக்கூடிய நன்மை நம்மளுடைய வாழ்வை உயர்வடை செய்யும்.
தமிழ்ல கடைப்பிடிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அர்த்தம்? ஒரு செயலை அல்லது ஒரு அறத்தை கடைசி வரை நழுவாமல் இறுகி பிடிப்பது. அந்த அறத்தை எக்காரணத்தை கொண்டும் நான் விடமாட்டேன் என்ற ஒரு துணிவோட இறுகி பிடித்தால் அந்த அறம் சார்ந்த நன்மை நம்மளுடைய வாழ்வை உயர்வடை செய்யும். நண்பர்களே, ஒரு அறத்தை இறுக பிடிப்போம், வாழ்வு உயர்வடையும். அறிவை விரிவு செய்வோம், அகண்டமாக்குவோம்.